கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் சிலுவை சுமந்த சீமோன். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, சீமோன் இயேசுவுக்கு கடைசியாய் கை கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரன். வயலை பார்த்து வந்தவருக்கு வாழ்வை பார்க்கும் வாய்ப்பு. தான் எழுவதற்காகத்தான் இயேசு விழுகிறார் என்பதை அவர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. கட்டாயத்தின் கட்டளையோ, எதிர்பாராத ஏவலோ, விருப்பத்தின் விளைவோ ஏதோ ஒன்று சீமோனின் தோளில் சிலுவையை ஏற்றியது. வழிபோக்கர் ஒருவர் வழித்துணையானார். குற்றவாளிகள் மட்டுமே சுமக்கும் சிலுவையை சும்மா நின்றிருந்த சீமோன் சுமந்தார். நான் வெளியூர்காரன், என்னை விட்டுவிடுங்கள் என அவர் விரைந்து ஓடவில்லை. எனக்கு விருப்பமில்லை என அவர் விவாதம் செய்யவில்லை. நான் என்ன குற்றவாளியா என சட்டம் பேசவில்லை. சாவின் சவப்பெட்டியான சிலுவையை தோளில் சுமக்கிறார் சீமோன். கடவுளின் கடைசி பயணத்தில் கூடவே நடக்கிறார். கரம் கொடுக்க வேண்டிய கரம் காணாமல் போயிருக்க வழியில் வந்த சீமோன் வழியானவரின் வழியில் நடக்கிறார். சீமோன் அறிந்திருக்கவில்லை அந்த சிலுவை வரலாற்றை பிளக்கும் என்று. சீமோன் அறிந்திருக்கவில்லை தனது பெயர் 1000 ஆண்டுகள் ஆராதிக்கப்படும் என்று. அந்த சிலுவை பயணம் இயேசுவுக்கு கடைசி பயணமாய் அமைந்தது. சீமோனுக்கோ முதல் ஆன்மீக பயணம் அது. இன்றும் சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோனை போன்று சிலுவையை சுமக்கவும் இயேசுவுடன் இணைந்து நடக்கவும் இயேசு நம்மை தேடுகிறார். இன்றே ஆயத்தமா? அன்பு இறைவா, நாங்களும் சீமோனை போன்று உம்மோடு சிலுவையை சுமக்கவும் உம் வழிகளில் இணைந்தே நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.